விருந்தோம்பலின் விளைநிலமாக விளங்கிய புதுச்சேரி மண்ணின் மனம் கமழ அனைவரையும் வரவேற்கும் விதமாக வருகிறார்கள் மாண்புமிகு புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களே. வாருங்கள், வரவேற்புரை தாருங்கள். ஆன்மீக பூமியாம் நம்முடைய புதுவை மண்ணில் அரவிந்தரும் மகாகவி பாரதியும் பாரதிதாசனும் உலவிய இந்த மண்ணில் உலகம் போற்றும் உத்தம தலைவராம் 140 கோடி மக்களுடைய ஒரே நம்பிக்கை நம்முடைய பாரத பிரதமர், நம்முடைய இந்திய நாட்டினுடைய பார்வோற்றும் பாரத தலைவர், பாரத பிரதமர், நம்முடைய பாரத தாயின் தவப்புலவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை வணங்கி என்னுடைய வரவேற்புரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு புதுவை மாநில வரலாற்றில் ஒரு மகத்தான நன்னாள். அந்த நன்னாளிலே புதுவை மாநிலத்திற்கு எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க வருகை தந்திருக்கின்ற உன்னத தலைவனாம், உத்தம தலைவனாம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தாழ்ந்து கிடந்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை இன்றைக்கு தலைமகனாக இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் அப்பாவி மக்களை பயங்கரவாதிகள் கொன்று குவித்த பொழுது ஆபரேஷன் சிந்தூர் என்ற மிக மகத்தான ஒரு திட்டத்தை நிறைவேற்றி வெற்றி நாயகனாக, வீர திருமகனாக இன்றைக்கு நம்மோடு இருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் தாமோதரதாஸ் நரேந்திர மோடிஜி அவர்களை வருக 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 என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம். இந்த நிகழ்விலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மான்சுக் மாண்டவியாஜி அவர்களை வருக வருக என்று நாம் அன்போடு அழைக்கின்றோம். இந்த அரசிற்கு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து எல்லாவற்றிலும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய புதுவை மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் மரியாதைக்குரிய கைலாஷ்நாதன்ஜி அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய புதுவை மக்களால் அன்போடு பாராட்டப்படுகின்ற நம்முடைய மக்கள் முதல்வர், என்றென்றைக்கும் புதுவை மாநிலத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர், எங்களுடைய பாசத்திற்குரிய மக்கள் முதல்வர் மரியாதைக்குரிய என்ஆர்ஐ அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். சட்டப்பேரவையுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏம்பலமார் செல்வம் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறையுடைய அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய விவசாயத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தேனி ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய சிவில் சப்ளை துறையுடைய அமைச்சர் திருமுருகன் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய அமைச்சர் ஜான்குமார் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். இன்றைக்கு எதிரிலே அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு ஆரோவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருமைக்குரிய பெரியவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு திரளாக கூடியிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்கள், சகோதரிகள், இளைஞர்கள், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள், தொலைக்காட்சி துறை சார்ந்த நண்பர்கள், உங்கள் அத்துணை பேரையும் புதுவை அரசின் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சார்பாக வருக 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 என்று அன்போடு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு மகத்தான நாள். இந்த நன்னாளிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குடனாரின் வாக்கு கிணங்க
2019ஆம் ஆண்டு கொரோனா என்ற கோரப்பிடியிலே நம்முடைய உலக நாட்டில் இருக்கின்ற அத்துணை மக்களும், இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலக நாட்டில் இருக்கின்ற அத்துணை மக்களும் சிக்கி தவித்த நேரத்தில், தங்களுடைய உயிரை பலிதானமாக்கிய நேரத்தில், நம்முடைய ஆபத்தாண்டவனாக ஒரு பிரம்மனாக, சிவனாக, விஷ்ணுவாக நம்மை எல்லாம், நம்முடைய உயிர்களை எல்லாம் கொரோனா என்ற தடுப்பூசியின் மூலமாக நம்மளை எல்லாம் காத்த நம்முடைய அருமைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்து அவற்றை எல்லாம் சிறப்பான முறையிலே செயல்படுத்துவதற்குரிய அந்த மகத்தான மாமனிதர் இன்றைக்கு நாம் மறந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மறந்திருக்க முடியாது. ஏனென்றால் 2022 டிசம்பர் 30 இன்றைக்கு ஒரு உன்னதமான தலைவரை இந்த உலகிற்கு நமக்கு தந்த அருமைக்குரிய அந்த தாய் இன்றைக்கு மண்ணுலகை விட்டு விண்ணுலகை சென்ற அந்த நேரத்தில் ஒரு மகனாக தன்னுடைய கடமையை இன்றைக்கு சரியான முறையிலே நிறைவேற்றி அந்த தாயினுடைய அந்த இரு சடங்கை முடித்த அந்த சுவடு கூட, அந்த ஈரம் கூட காயாமல் இருக்கின்ற அந்த சூழலிலும் கூட ஒரு பாரத பிரதமனாக, ஒரு நல்ல தலைவனாக, இந்த நாட்டிற்குரிய அர்ப்பணிப்பு உணர்வோடு உள்ள தலைவனாக 3 மணி நேரத்தில் தாயுடைய இறுதி சடங்கு நடந்த அந்த 3 மணி நேரத்திலே மேற்கு வங்கத்திலே இருக்கின்ற வந்தே பாரத்துடைய ரயில் திட்டத்தை இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்து மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு கொண்ட தலைவராக, இந்த நாட்டுடைய ஒரு தாயினுடைய பிள்ளையாக தன்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்ற அதே நேரத்தில் ஒரு நாட்டினுடைய தலைவனாக, பிரதம அமைச்சராக அந்த கடமையும் சரியாக நிறைவேற்றிய அந்த தலைவன் இன்றைக்கு நம்முடைய பாரத நாடு உலக நாடுகள் எல்லாம் தலைமை தாங்குகின்ற விஸ்வகுருவாக வர வேண்டும். அந்த விஸ்வகுருவாக வர வேண்டும் என்று ஒரு லட்சியத்தோடு இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 2047ஆம் ஆண்டுக்குள் விக்ஷித் பாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று சபதமேற்று அந்த சபதத்தை தினம் தினம் நிறைவேற்றுவதற்கு தினம் தினம் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மகத்தான தலைவன், அந்த உன்னத தலைவன் பின்னால் புதுவை மாநில மக்கள் நாம் அனைவரும் ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, மொழியை கடந்து அவர் பின்னால் நாம் அனைவரும் அணிவகுப்போம் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மகத்தான தலைவன் பின்னால் அணிவகுக்கின்ற பொழுது இந்த பாரதம் அந்த தலைவனுடைய சபதத்தை, அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு புதுவை மாநிலமும் உங்கள் பின்னால் இருக்கின்றது என்பதை நாம் அவருக்கு உறுதி கூற வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு 5 ஆண்டு காலம் நல்லாட்சி இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி நம்முடைய பாரத பிரதமர் 2021 புதுவை மண்ணிலே கலந்து கொண்டு பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்களோ, அந்த பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கிவிட்டு மீண்டும் இந்த புதுவை மண்ணிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அதனுடைய நலத்திட்டங்களை அறிவிக்க இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அத்தகைய நல்லாட்சி புதுவையிலே இந்த நல்லாட்சி தொடர வேண்டும். புதுவை மாநிலம் மலர வேண்டும். நாம் அனைவரும் அதற்கு சேர்ந்து பாடுபடுவோம் என்று சொல்லி அந்த உறுதியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி, வணக்கம்.